ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் பட்லர் த புக் ஆஃப் சர்க்கஸ்ன்னு சொல்கிற ஒரு டிவி சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுவும் இது ஒரு 4th எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 3 எபிசோடையும் பார்க்கலன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் அந்த எபிசோடை பார்த்துருங்க. அப்போ தான் அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி நம்மளை இன்ஸ்டாவில் பார்க்காதவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ரெண்டில் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்ச அளவுக்கு அதில் போய் பண்ணுங்கள். இல்லை கோஜானிமி தமிழ்னு போட்டாலே வரும். சரியா? சரி, நம்ம வளவளம் பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜானிமி தமிழ். நான் உங்கள் கோஜா கைஸ். ஃபர்ஸ்ட் சீசன்லேயே நம்ம சீரீஸ் அந்த கண்டினியூ என்ன பேசினோன்னா, இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லும் போதே அந்த நைஃப் பீஸரும் வாடா தம்பி உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம செபாஸ்டியன் விடுற மாதிரி இல்லாமல் நம்ம கிரிமிருப்பரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் இங்கேருந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கிரிமிருப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே கூப்பிட்டு வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ கிரிமினல் என்ன சொல்லுவான்னா, என்னை மேனேஜ்மெண்ட் டிவிஷன்லேருந்து அனுப்புனாங்க. ஸோ இங்கே நான் முடிக்க வேண்டிய வேலை நிறையாவே இருக்குது, அதுக்கு நீ தடையாக வரக்கூடாதுன்னு சொல்லுவான். இவனும் ஆஹா அப்படிலாம் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி இங்கே நிறைய சோல்ஸ் இருக்குதுன்னு எனக்கு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒன்றும் இந்த லோவான சோல்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லும்போது, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம செபாஸ்டியன் சொல்ல, ஓ சரி அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், எனக்கு இங்கே ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அதனால் என் வழியில் இனிமேல் குறுக்கிடாது அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவன் டக்குன்னு ஈஸியாக ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னதை நீ கேட்டது எதையும் என்கிட்ட இனிமேல் கேட்காத, ஏன்னா நீ அவ்வளோ தகுதியானவன் இல்லை அப்படி சொல்லும்போது, எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்துட்டு போக என்னை விடு, அதே மாதிரி என் வழியில் இனிமேல் குறுக்கிட்டா உனக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ஆசை இருந்தால் என் வழியில் குறுக்கிடாதா அப்படி சொல்லும்போது, நம்ம சிலீஸும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இவனா ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த சோலை பற்றி அவங்ககிட்ட இன்டெரக்டாக கேட்பாங்க நம்ம சிலீஸ்கிட்ட. அப்போ சிலீஸும் இவனை கலாய்க்கிற விதமாக இவங்ககிட்டலாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த சோடா போட்டிக்கிட்டலாம், வா நம்மளை வேறு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு போவான். இவங்களும் இங்கேருந்து கிளம்ப இங்கே பார்த்தா அற்புதமாக இந்த சர்க்கஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்களும் அந்த இங்குக்குள்ளே அந்த புளியெல்லாம் விட்டு நல்லா ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மஜாவா. அப்புறம் இவங்களும் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு தனித்தனி ரூமை பிரித்து கொடுக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒத்தக்கை மாணிக்கம் வந்துட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, நம்ம ஸ்மைலுக்கு வந்து 10-8 கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு புது ரூம்மேட்டை கட்டுவாங்க. இவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னு எனக்கு தெரில. இவனை வந்து நம்ம வந்து லேசி பைன்னு கூப்பிட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பிளாக் வந்து 10-9 சொல்லும்போது நம்ம சிலீஸுக்கு என்னென்னா, இப்போ செபாஸ்டியன்லனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இவன்கிட்ட ஆர்கியூ பண்ண வைப்பான். அவனோட ரூம்மேட் வந்து நம்ம கிரிம்பர்னு சொன்னோடனே 2 பேருக்கு சரியான சாக்கி, ஏன்னா 2 பேருமே எதிரி அப்படி சொல்லும்போது ஐயோ அப்படின்ட்டு இருக்கும் உடம்புலிக்கே. அப்போ இவங்களோ எவ்வளோ பேசி வைப்பாங்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த கிரேசி பாயும் இவங்களும் இங்கே வந்துட்டு இவனோட மேலே பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ இவனும் அவன் சொந்த கதையெல்லாம் இங்கே அப்படியே லைட்டாக சென்டிமெண்ட்டாக பேசும்போது, உன்னோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப அப்பர் கிளாஸ் மாதிரி தெரியுது அப்படி சொல்லும்போது, அப்படி தெரியுதா, ஓ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனோட கம்பெனி சாக்லேட்டை நம்ம கம்பெனி ஓனர்கிட்டே கொடுப்பான். என்ன இதை எடுத்துக்கப்பா, பேண்டம்மையோட சாக்லேட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இவனும் அதை எடுத்துகிட்டு இவனும் இங்கே பேசிகிட்டு இருப்பான். எவ்வளோ தான் ட்ரைனிங் கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. அப்போ இங்கே பார்த்தோன்னா இவன் கோடு கிழிச்சு, இதை தாண்டி நீனும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், இதை எப்படியாவது தானே நினச்சேன்னு வச்சுக்கோ, நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அதே மாதிரி ஒன்றை மாதிரி டீமன் கூட எனக்கு தூங்கன்னு என் தலையெழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நைட்டு பார்த்தா அவன் சுருட்ட முடி பொண்ணு வந்து கேட்டை திறந்து அந்த புள்ளியில் எடுப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டையெல்லாம் டென்ட்டை விட்டு வெளியே வருவாங்க. நைட்டு என்னடா பேட்மேன் வேலை பார்க்க போகிறேன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் அசம்பிள் பண்ணுறதே அந்த ஒத்தக்கை மாணிக்கம் தான். அவனை அசம்பிள் பண்ணிட்டு இங்கே பார்த்தா அந்த வெள்ளை முடி பொண்ணும் ரெடியாகி மூஞ்சில் அப்படியே டேட்டூலாம் போட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லோரும் லைனாக நிற்பாங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரி ரெட் கோர்னு சொன்னோடனே எங்கேயும் ஓடுவாங்க. அப்போ நம்ம செபாஸ்டியனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். எந்திரிச்சு நின்றுட்டு இப்போலான்னு பார்க்கறதுக்குள்ளே இந்த கிரிமிருப்பர் வர ஊடால கம்பியை விட்டு, தம்பி எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லும்போது, என் பர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து வெளியவே போகக்கூடாது அப்படி சொல்லுவான். நீ எதுக்குடா அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, உனக்கும் அது தெரியுது, நீ நோட்டீஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும் சொல்லும்போது இவனும் விட மாட்டான். சரி ரைட்டு, இன்றைக்கி நம்மளுக்கு சிவராத்திரி தான் சொல்லிட்டு இவங்க அப்படியே தூங்கிடுவாங்க ஒன்றுமே கண்டுக்காமல். அப்போ இங்கே பார்த்தோன்னா ஒரு இந்த நைட்டு ரோந்து போகிறதுக்கு கார்ட்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து இந்த பூவை மட்டும் வாங்கிக்கிறங்க கடைசி பூ அப்படி சொல்லும்போது, அப்போ தான் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் இந்த காசுலாம் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த ஒரே ஒரு பூவை வாங்கிட்டு, சரி வீட்டுக்கு பத்திரமா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. இவங்களும் அந்த பூவை வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அந்த பொண்ணு வந்து இவன் சரி நம்ம நல்லபடியாக இன்றைக்கி சம்பாதிச்சிட்டோம், நம்ம எப்படியா போயிடலான்னு சொல்லும்போது, அங்கே உள்ள அந்த சர்க்கஸோட
ஸ்டாம்ப் அடிச்சிருப்பாங்க அந்த பெரிய இது மாதிரி. அதை அடிச்சோடனே இங்கே பார்த்துட்டு சரி நம்ம இன்னும் கொஞ்சம் குலைச்சோன்னா நம்மளுக்கு சர்க்கஸ் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது இவன் வந்து அந்த டனல்லேருந்து அந்த ஃப்ரூட்ஸை திங்கும். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஒத்த கை மாணிக்கும். அவன் அங்கே உட்காந்துட்டு அப்படி சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிக்கிட்டு என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பேச்சை போட்டுக்கிட்டு இருப்பான். பேச்சை போட்டுக்கிட்டே பூவெல்லாம் தூவி அவ்வளோ ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு கூட கொண்டு போயிடும். அது ஃபுல்லாக அந்த பூவாக அந்த மாதிரி இருக்கும். இவங்க அங்கே நின்றுட்டு இவங்களுக்கு சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. சர்க்கஸ் காட்டி ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மஜாவா. அப்போ சொல்லுவான் அவன் பாஸ்ட்டை பற்றி மறந்துடும், ட்ரீம் வேர்ல்டில் நோக்கி போ அப்படி சொல்லும்போது இவ கையில் இருக்கிற காசை கீழே போட்டது கூட தெரியாமல் அந்த பொண்ணு அங்கே முன்னாடி போயிட்டே இருப்பாள். அப்போ என்ன ஆகும்னா அந்த இவங்களும் போகும்போது தான் காட்டுவாங்க அது ஒரு இமேஜினேஷனாக இவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து உருண்டு வந்த காசை அந்த டனலை விட்டு வெளியே வரும்போது அந்த பூ வாங்கினால அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருவாரு. பார்த்தோடனே இந்த பொண்ணையும் பார்த்தோடனே ஐயோ பொண்ணை கடத்துற கோஷ்டி போல அப்படி சொல்லிட்டு ஓடி வருவாங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவனை திரும்பி பார்த்தா அது ஒரு பாண்டா மாதிரி தான் இருக்கும், கரணி மாதிரி. என்ன நடக்குது இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லும்போது அங்கே பின்னாடி வந்து மொட்டையும் ஒரே அடிப்பான். அது இங்கே பார்த்தா ஏதோ பூ வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தா கொள்ளன்னு ரத்தம்லாம் சிந்தி அவரது உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த பக்கம் இவங்க போலீஸோட டீம்லாம் வந்து கத்தியை வீசுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கத்தி வீசுகிறவன் தான். அவன் கெத்தா வீசி சிரிச்சுக்கிட்டே வீசிக்கிட்டு இருப்பான். கடைசியில் ஒருத்தன் என்ன ஆகும்னா கன் எடுத்து இவங்களும் பேசிக்கிட்டே சரி வண்டியில் ஏறுமா அப்படி சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளப்பி விட்டுருவாங்க. வண்டியை அங்கிட்டு போக இவனும் வந்து ஐயோ போட்டுடலாம் இவங்களா அப்படின்னு நினைக்கும் போது மேலேருந்து அவன் அந்த இதை வச்சு போட்டுருவான் அந்த பொண்ணு. அப்படியும் சாகாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னும் தொற்றுப்புன்னு சொல்லிட்டு காலை பிடிக்க டக்குன்னு வந்துட்டு இங்கே கொத்தகை மாணிக்கும் அவன் காலத்திலே குத்தி நான் இன்னொரு வாட்டி இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுவான். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்லாம் வந்த பிறகு மேலே பார்த்தா நம்ம கிரிமிரி ப்ரோட அசிஸ்டண்ட்டு இன்னைக்கு இவ்வளோதான்ப்பா கலெக்ஷன் அப்படி சொல்லிட்டு இவங்க இந்த இடம் முடிஞ்சிடும். அப்போ இங்கே பார்த்தா காலையிலே எழுந்திரிச்சு தம்பி நானே சீக்கிரமாக கிளம்பிட்டேன், நீ என்னப்பா இவ்வளோ லேட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அந்த நியூ கமர் சொல்ல கிரிசி பையும். அதுக்கப்புறம் இவனும் அந்த உருளைக்கிழங்குலாம் குறிச்சிக்கிட்டு இருப்பான். உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி செபாஸ்டியன் வந்து அதை இன்னும் அவ்வளோதான் கட்டி விடுவான். அப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம கிரேசி பை அவங்க டீமும் எங்களை கலாய்ப்பாங்க. என்னப்பா பிளாக் வந்து அம்மாவா அப்படி சொல்லிட்டு கேரக்டர் சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ நீ இப்படிலாம் ட்ரீட் பண்ணாத செபாஸ்டியன், இது வேறு இடம் நம்ம சொல்லும்போது சரி விடுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு லேப்ஸில் ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லும்போது சரி வா நம்மளுக்கு சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு குடுன்னு அந்த கூட்டத்தெல்லாம் இடிச்சுட்டு அந்த லேப்ஸ் இப்போ ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க. வாங்கி இவன் நிறைய வாங்கியிருப்பான். அதை கொஞ்சத்தை எடுத்து நம்ம சிலிஸும் கொடுப்பான். சிலிஸும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எக்ஸ்பர்ட்டில் என்ன இதோட நல்லா சமைப்பாருப்பா அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு சரி ப்ராக்டிஸ் டைம் ஆச்சு நம்ம கிளம்புவோமா அப்படி சொல்லிட்டு இவங்களும் ப்ராக்டிஸாக இங்கே கிளம்பிடுவாங்க. வந்து பார்த்தா ஏதோ பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னியப்பா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் இப்படி தான் பண்ணியா அப்படி சொல்லிட்டு இவங்க கீழே வந்து கிடக்கணும் கூப்பிட்டு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா கிரிமிரிப்பரும் நம்ம செபாஸ்டியனும் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக போவாங்க. என்னப்பா இவ்வளோ குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிலிஸும் ரொம்ப நடுங்கிட்டே இருப்போம். சரி தண்ணியில் குளிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு இதான் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இவன் குளிக்க மாட்டான்னு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா கீழே தள்ளி விட்டு சரி தண்ணி தான் பட்டுச்சுல வா குளின்னு சொல்லும்போது அவனை இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் தோலில் இருக்கிற அந்த இதை பார்த்துருவான். சிம்பிளை பார்த்தவொடனே உனக்கு ஒரு ஷாக்கு என்ன வீடு தள்ளி போன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இது கீழே உட்காந்து இவன் அந்த குளிரில் நடுங்கிட்டு இருக்கும்போது நம்ம செபாஸ்டியன் வந்து உங்களை நான் வேணால் ட்ரெஸ்ஸை மாற்றி விடவா, இல்லை போதும் எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லும்போது ஆமாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது இவன் அந்த பழைய நிலையில நினச்சி பார்த்துட்டு யாருமே இந்த மாதிரி இருக்க முடியாது, என்னோடய வழி யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது, அதே மாதிரி நான் வந்து பேண்டம்மையோட எட்டும் கூட, அதனால என்ன மாதிரி யாராலையும் இருக்கவும் கூடாது அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவை கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியன் கிட்டே சொல்ல எஸ்மைலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அனிமேஷனையும் பாருங்கள். நான் கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி ஓரளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற சப்போர்ட் கிடச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சப்போர்ட்லாம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோவா இப்போ ஆக்டிவ்லலாம் இல்லை. ஸோ அதுலேயும் சில பேர் அதிலேருந்தும் பார்த்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் அந்த போடாத வீடியோ நடுவுலேயும் நிறைய பேர் நம்ம சேனலில் புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை இன்னும் கொடுத்தீங்கன்னா நம்ம 2K ரீச் பண்ணிடலாம். அதுக்கும் நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன். ஸோ மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல சந்திக்கிறேன். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோச் நிமித் தமிழ்.